அந்த அழகையில பார்க்கும்போது முன்னாடி ரம்பா ஞாபகத்து வரும். இப்போ கண்டிப்பாக நீங்கள் தான் வரீங்க. நான் மீனா 40 அந்த இதுக்கு போயிருந்தப்போ சொன்னேன், மீனா 40 இல்லை மீனா பாட்டி ஆனாலும் நான் உங்கள் ஃபேனாக இருப்பேன்னு சொல்லிட்டு இப்போவும் ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன். ஆனால் நீங்கள் பாட்டிலாம் ஆகவே மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். கத்தி படத்தில் அவரோட நடிச்சிட்டு இருக்கும்போது அப்போ தான் நான் வீடு வாங்குறதுக்காக பார்த்துக்கிட்டு இருந்த டைமு. ஒரு வீடு பார்த்துட்டு வந்தேன். அடுத்த நாள் ஷூட்டிங்கில் கேட்டார் சார், இந்த மாதிரி என்னப்பா பார்த்து ஓகேவா பாது அப்படின்னாரு. நான் இல்லை சார் கொஞ்சம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, அவ்வளோ காசு இல்லை அப்படின்னு. உடனே சொன்னார், நீ பாருப்பா உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சொல்லு, நம்ம பார்த்துக்கலாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. அந்த சொன்ன வார்த்தையே வந்து அது பல 100 கோடிக்கு சமம். எல்லாருக்கும் பிடித்த ஒருத்தர், எல்லார் மனதையும் கவர்ந்த ஒருத்தர். அது காமெடியா இருக்கட்டும், ரைட்டிங்கா இருக்கட்டும், ஆக்டிங்கா இருக்கட்டும், ஒரு ஹீரோவா இருக்கட்டும், பிச்சு உதறக்கூடிய ஒருத்தர், ஆங்கரிங்கா இருக்கட்டும். நாங்க இன்னும் என்னென்ன கஷ்டப்படுறோம்னு ஒரே ஆளுக்கு மட்டும்தான் தெரியும், அது அவருக்கு மட்டும்தான் தெரியும். சதீஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். First of all, you look amazing. தேங்க்யூங்க. பயங்கரமா க்ரூமாய், பயங்கரமா ட்ரிம்மாய், ஹீரோனா அப்படி ஒன்று பண்ணும்ல அப்படிங்கிற மாதிரி நிறையா பண்ணுறீங்க. நல்லா இருக்கு உங்களை பார்க்க ஸ்க்ரீனில். தேங்க்யூ தேங்க்யூங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, திருப்பி வரேன். மல்டிஃபேரியஸ் கேப்டிவேட்டர். இல்லை எனக்கு என்னென்னா, இந்த அவார்டு கொண்டு போய் வீட்டில் காமிக்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் எங்கள் அம்மா என்ன அவார்டுன்னு கேட்டால் என்னால் சொல்லி மட்டும் புரிய வைக்க முடியாது. ஏன்னா எங்கள் அம்மா என்னடானா எப்படின்னா, கிளம்பும் போதே கேட்டாங்க, எங்கடா போகிற நாங்கள் இந்த மாதிரிம்மா அவார்டு வாங்க போகிறேன் அப்படின்னு. ஏன்டா அவார்டு வாங்க போகிறேன், ஒரு நல்லதாக ட்ரெஸ் பண்ணு போயேன்டா, ஏன்டா கீஞ்ச பேண்ட்டை போட்டுன்னு போகிறேன்னாங்க. நான் இல்லைம்மா இது வந்து இது இல்லைடா, அவெல்லாம் தப்பாக நினச்சிக்க போகிறாடா, பார்க்குறவங்கலாம் அதாவது ஏதோ இப்போ அவன் காசு இல்லாமல் வந்திருக்கான்னு நினச்சிக்க போகிறாங்க, நல்ல பேண்ட்டாக போட்டு போடான்ற அளவுக்கு தான் இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்கக்கிட்டே நிறையா ஃபன்னெல்லாம் கிடைக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, ஒரு 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 2 வாரம் முன்னாடி அவங்களுக்கு ஏதோ ஒரு கால் வலிக்குதுன்னு சொல்லி ஒரு ஸ்கேன் பண்ணுறதுக்காக போனோம். அதுக்காச்சும் ஒரு 10,000 ரூபாய் ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்தோம். வந்தது ஒன்றும் இல்லை. வாங்கி பார்த்த உடனே என்னடா 10,000 ரூபா செலவு பண்ணி ஒன்றுமே இல்லைன்ட்டான், ஏதாவது ஒன்று இருந்திருக்கலாம் இல்லைன்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒருத்தவங்க அவங்கக்கிட்ட அதை இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொல்ல நினச்சா, இது என்னென்னா கோவிட் டைமில் வந்து ஃபஸ்ட் டைம் ஏதோ ஒரு ஷோக்காக வெளியூர் போகிறேன். ஸோ அந்த ஃபஸ்ட் டைம் கோவிட் டெஸ்ட் பண்ணுறாங்க. ரொம்ப பயம், அந்த டைம்லாம் கோவிட் ரொம்ப பயமாக இருந்தது. ஸோ வந்தவர் வேறு அதை எடுத்தது வந்து ஃபஸ்ட்டு மூக்கில் இருந்தது, அப்புறம் தொண்டையில் இது பண்ணோம். எனக்கு அவன் மூக்கில் விட்டதே தொண்டை வரைக்கும் போயிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு விட்டு எடுத்தான். நான் சொன்னேன், நீ தொண்டைக்கெலாம் போகாத ராஜா, அதிலே இருக்கும், எடுத்துக்கோ பிரிச்சுன்ட்டு. ஸோ அப்படி எடுத்துகிட்டு நான் பயத்தில் இருக்கேன். கேட்குறேன், பிரதர் ஃபஸ்ட் டைமு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிரதர், அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்து ஒரு நல்ல ரிசல்ட்டாக சொல்லுங்கள் பிரதர்ன்றேன். எங்கள் அம்மா, கவலைப்படாதரா, உன் நல்ல மனசுக்கு எல்லாம் பாசிட்டிவாக தான் வரும், இதில் பாசிட்டிவ் வரக்கூடாதுமான்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்க அவங்ககிட்ட இது என்ன கேப்சர் அவார்டு, என்ன மல்டிஃபேரியஸ் கேப்டிவேட்டர், மல்டிபிள் பர்சனாலிட்டி, அந்த அவார்டை கொண்டு போய் நான் உங்களுக்கு புரிய வைக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அவார்டுக்கு நான் நன்றி சொல்கிறதுக்கு முன்னாடி வேறு 2 பேருக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். இந்த அவார்டுக்கு சம்மந்தம் இல்லை, ஆனால் ரொம்ப முக்கியமான 2 பேர். ஒன்று வந்து ஷோபா அம்மாவுக்கும் எஸ்ஏசி சாருக்கும். எதுக்காக இந்த நன்றி அப்படின்னா, உண்மையிலே தமிழ் சினிமாவிற்கு இப்படி ஒரு தங்க மகனை கொடுத்த அண்டு தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல நடிகரை கொடுத்த எஸ்ஏசி சாருக்கும் ஷோபா அம்மாவுக்கும். ஏன்னா நாங்கள் எல்லாருமே அவரை பார்த்து தான் அந்த ஒரு ஆசைப்பட்டோம், இந்த மாதிரி சினிமாவில் வரணும் அப்படின்றத. அவர் சினிமாவில் வந்து இனிமேல் நடிக்க மாட்டேன்னு சொன்ன வார்த்தை சத்தியமாக சொல்கிறேன், நான் அழுதேன். அது வந்து ரொம்ப பெரிய வார்த்தையாக தெரியும், மற்றவங்களுக்கு தெரியலாம். பட் என்ன மாதிரி அந்த வெறித்தனமான ஒரு ஃபேனுக்கு அஃப்கோர்ஸ் அதோட பெரிய இடத்துக்கு போகிறாரு. ஸோ அது வேறு விஷயம். பட் அவர் எப்பேற்பட்ட தங்க மகன் ஒரு விஷயத்துக்காக உங்ககிட்ட சொல்கிறேம்மா. கத்தி படத்தில் அவரோட நடிச்சிட்டு இருக்கும்போது அப்போ தான் நான் வீடு வாங்குறதுக்காக பார்த்துக்கிட்டு இருந்த டைமு. ஒரு வீடு பார்த்துட்டு வந்தேன். அடுத்த நாள் ஷூட்டிங்கில் கேட்டார் சார், இந்த மாதிரி என்னப்பா பார்த்து ஓகேவா பாது அப்படின்னாரு. நான் இல்லை சார் கொஞ்சம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, அவ்வளோ காசு இல்லை அப்படின்னு. உடனே சொன்னார், நீ பாருப்பா உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சொல்லு, நம்ம பார்த்துக்கலாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. ஸோ அந்த வார்த்தை இருக்குல்ல, அப்போ தான் நான் நடித்து ஒரு மாதம் தான் அவரோட பழகியிருப்பேன். அந்த வார்த்தை அஃப்கோர்ஸ் நான் அதுக்கப்புறம் கொடுங்கன்னு போய் கேட்கல, அது வேறு விஷயம். பட் அந்த சொன்ன வார்த்தையே வந்து அது பல 100 கோடிக்கு சமம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு தங்க மகன் நிச்சயமாக அவர் நிறையா பண்ணுவார் அப்படின்றது எங்களுக்கும் தெரியும். அண்டு தேங்க்யூம்மா, தேங்க்யூ. அண்டு ஐயா அவங்களுக்கு சொன்ன மாதிரி இப்போ அடுத்தது என்னுடைய இன்னொரு முக்கியமான நன்றி வந்து சுமதி மேம், உங்களுக்கு தான். அஃப்கோர்ஸ் காமெடினா வந்து ஒரு அவார்டு வாங்கினேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக, அது ரொம்ப பெருமையான ஒரு அவார்டு. இதை வைக்கும் பொழுதே அது அந்த தரம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்டு இன்னும் சில பேருக்கு நான் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து அவங்க நிக்கிலா விமல், ரொம்ப அருமையாக நடிச்சிருந்தீங்க. இந்த படம் மட்டும் இல்லை, நான் குருவாயூர் அம்பல் நடையிலும் பார்த்தேன். அந்த அழகையில பார்க்கும்போது முன்னாடி ரம்பா ஞாபகத்து வரும், இப்போ கண்டிப்பாக நீங்கள் தான் வரீங்க, அந்தளவுக்கு ஒரு அருமையாக பிளேஸ்மெண்ட்டாக இருந்தது. அண்ட் அண்ணா பெண் அவங்களும் அப்படி தான்.
ஏன் அவ்வளோ நேரம் பேரை மனப்பாடம் பண்ண ஆன்பென் அப்படின்றிய செல்லமா அப்படிதாங்க கூப்பிடுறாங்க ஊருக்குள்ள. செல்லமாவா? சரி, ஓகே. ஆமாம். ஸோ அப்படிதான் நீங்களும் அப்படி தான். உங்களை ரொம்ப பிடிக்கும். நிறைய படங்கள் நீங்கள் நடித்தது எல்லாமே பார்த்துருக்கோம். அஃப்கோர்ஸ் வெல்கம் டு தமிழ் சினிமா. இங்கேயும் பெருசாக வருவீங்க. அண்டு தினேஷ் ப்ரோ நீங்களும் அப்படி தான். ஆரம்பத்துலேருந்தே நானும் பார்த்துருக்கேன். அஃப்கோர்ஸ் நாங்கள் தமிழுக்கு என்ன ஒன்று எழுத்தும் ஒரு படத்தில் ஒன்றாவும் நடிச்சிருந்தோம். ஒருத்தர் வந்து கஷ்டப்பட்டால் மிகப்பெரிய வெற்றி அடையலாம் அப்படின்றதுக்கு தினேஷ் ப்ரோவே ஒரு மிகப்பெரிய உதாரணம் தான். இன்றைக்கி அவ்வளோ நல்லா இருக்குது அந்த படம். நான் பார்த்த ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உங்களோட வெற்றி என்ன மாதிரி சாமானியனா ஊர்லேருந்து வந்த எல்லாருடைய ஒரு வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். அஃப்கோர்ஸ் நித்திலன் போயிட்டார், மகாராஜா அவரும் அப்படி தான் ஒரு நல்ல அருமையான படம் கொடுத்துருந்தாரு. அண்டு நான் எல்லா இடத்துலையும் போய் என்னை கேட்கலன்னா கூட உங்கள் க்ரஷ் யாருன்னு கேட்க வச்சு நான் சொல்கிற பதில் வந்து மீனா மேடம் தான். நான் மீனா 40 அந்த இதுக்கு போயிருந்தப்போ சொன்னேன், மீனா 40 இல்லை மீனா பாட்டி ஆனாலும் நான் உங்கள் ஃபேனாக இருப்பேன்னு சொல்லிட்டு இப்போவும் ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன். ஆனால் நீங்கள் பாட்டிலாம் ஆகவே மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்தோடனே அவங்க சுமதி மேடம் ஒன்று சொன்னீங்கல்ல, என்னது என்னோட கஷ்டம் உங்களுக்கு புரியும் என்கிட்ட சொன்னீங்கல்ல. எனக்கு புரியல என்ன கஷ்டம். இப்படி ஒரு கோட்டை கொடுத்து அண்ணா பெண் மாதிரி ஒருத்தவங்களும் ஆட விட்டு ஹரிஷ் ஜெயராஜ் மியூசிக்கை போட்டு விட்டா கஷ்டமாக வேறு இருக்கான். இதுக்கு நடுவில் காசு வேறு கொடுப்பாங்க. ஸோ ஒரு ரைட்டர், காமெடியன், ஹீரோ, இந்த 3 டிரான்சிஷன் உங்ககிட்ட பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த டிரான்சிஷன் பார்க்கும்போது எப்படி இருக்குது? இதில் ஃபேவரட்டான வந்து டிரான்சிஷன் எது? இதில் எல்லாமே ஒன்று தான் ப்ரோ. ஐ மீன் எல்லாமே பெருசு தான் ப்ரோ எனக்கு. ஏன்னா நான் வந்து ஒரு எந்த விதமான பெரிய எக்ஸ்ட்ராடினரியான டேலண்ட் கிடையாது. பார்க்க அழகாக அந்த ஹீரோ அப்படின்னு கிடையாது. பட் இது எதுவுமே இல்லாமல் வெறும் நம்பிக்கையை மட்டுமே தூக்கிட்டு வந்து கஷ்டப்பட்டு உழைச்சா ஓரளவுக்கு வரலான்றதுக்கு வேணால் ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே எனக்கு கஷ்டம்தான். எதுவுமே எனக்கு ஈஸியாக யாருக்குமே கிடைக்காது சினிமாவில். பட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தேன். ஸோ 3மே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயந்தான். ரைட்டர்ன்றது பெரிய வார்த்தை தான். நான் நிறையா ஒர்க் பண்ணல. கிரேசி மோகன் சாரோட அசிஸ்டன்ட் டைலாக் ரைட்டராக நிறைய படம் ஒர்க் பண்ணேன். வசூல் ராஜா MBBSலாம் சென்னை வந்து புதுசு அதில் ஒர்க் பண்ணேன். அவரோட சீரியல்ஸ்லாம் ஒர்க் பண்ணேன். ஒரு படத்தில் வந்து டைலாக் எழுதினேன் அந்த டைமில். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அஃப்கோர்ஸ் காமெடினா பண்ண படங்கள் தான். அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் தான். ஹீரோ அப்படின்னு சொல்லும்போது பொறுப்புகள் அதிகமாக இருக்குது. அது டிரான்ஸ்லேஷன் சொல்லும்போது பொறுப்புகள் அதிகம் தான். ஏன்னா முன்னாடி இப்போ ஒரு ரெமோவோ இல்லை ஒரு எதிர்நீச்சலோ கத்தியோ இதெல்லாம் பண்ணும்போது நம்ம பாட்டுக்கு கேரவேனில் உட்காந்துட்டு ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு மழை வந்தால் வரட்டும் நாளைக்கு ஷூட்டிங் எடுத்துகிட்டு போகிறாங்க, இன்னொரு நாள் எக்ஸ்ட்ரா காசு வரும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருந்துட்டு போயாச்சு. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. ஒரு நாள் மழை வந்ததுன்னா ஷூட்டிங் நிற்குதுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா பட்ஜெட்டில் ஏறும். ஸோ நமக்கு ஒரு ஸ்கேல் ஒன்று இருக்கும். இந்த லெவலில் எடுத்தால் இவரை வச்சு ஒரு நல்ல படம் பண்ணலான்னு இருக்கும். அதிகமாகிடுச்சுன்னா அது கஷ்டமாகும். ஸோ அதனால் ரொம்ப பொறுப்புகள் அதிகமாக இருக்குது. அண்டு டான்ஸ் ஆடணும், அது ரொம்ப கஷ்டம்தான். ஆக்சுவலாக எனக்கு டான்ஸுன்றதுனால ஞாபகத்துக்கு வருது. நான் கண்ணு முன்னாடி பார்த்தேன் கத்தி ஷூட்டில் வந்து ஒரு 35 செகண்ட்ஸ் ஒரு பிஜிஎம் இருக்கும், சென்டர் பிஜிஎம் அந்த பஸ்ஸு சாங்கில். அதில் வந்து உண்மையில் ஏன்னா சாங்கே முன்னாடி நாள் நைட்டு தான் வந்துச்சு. ஸோ முன்னாடி அந்த சாங் கேட்டு ரிஹர்சல் பார்க்கவும் வாய்ப்பு இல்லை. ஸோ முன்னாடி நாள் நைட்டு தான் வருது. காலையில் வந்து கேட்குறாரு விஜய் சார், அப்படியே போட சொல்கிறாரு, அப்படியே கேட்டுக்கிறாரு, இப்படின்னாரு. ஓகே போகலாம்ப்பா அப்படின்னாரு. நான் என்ன போகலான்னா எங்கே போய் கேரவானுக்கு போகலான்றீங்களா, எங்கே போகலான்றீங்க அப்படின்னா டேக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக சொல்கிறேன் பார்த்ததை அப்படியே டைலாக் மனப்பாடம் பண்ணவர். பார்த்ததை 35 செகண்டு இந்த ஸ்டெப்பை, அதுலேயும் பல வேரியேஷன்ஸ் உடனே ஆடினார். சத்தியமாக சொல்கிறேன் அந்த மாதிரி ஒரு டான்ஸு ஆடுற ஒருத்தர் வந்து தமிழ் சினிமாக்கு இனிமேல் கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் என்னோட நாய் சேகரில் ஒரு பாட்டுக்கு ஆடிருந்தேன், எடக்கு முடக்கு சாங்க்கு. அந்த சாங்கில் வந்து நிறைய பேர் என்ன பாராட்டினாங்க. அதில் பெஸ்ட்டு பாராட்டான்னு நினைக்கிறது விஜய் சார். ஒரு வாட்டி நேராக கூப்பிட்டு அந்த ஃபோனை வாங்கி பார்த்தாரு. ஃபுல்லாக பார்த்துட்டு செம்மையாக ஆடுறிய நீ, என் கூட மட்டும் ஆட மாட்டேன்னு சொல்லி நீ சமாளிச்சுனே இருந்தல அப்படின்னா. நான் சொன்னேன் இல்லை சார் 2 பேரும் ஆனால் யாரை பார்க்குறதுன்னு ஆடியன்ஸுக்கு டவுட் வந்துடுனேன் அப்படின்னு. இல்லை சார் தப்பாக ஆடுறதான் கண்ணுக்கு தெரியும். இப்போ வெள்ளை சட்டையில் ஒரு கருப்பு புள்ளி வச்சு அதானே தெரியும், அந்த மாதிரி பார்க்குறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எதுக்காக இதை சொல்ல வந்தேன்னு எனக்கு தெரியல. கரெக்டு. டான்ஸ் ஆடுறது, அதுக்கப்புறம் வந்து லவ் பண்ணுறது, ஹீரோவா லவ் பண்ணுறது. மற்றதெல்லாம் கூட பரவாயில்லைங்க, மாஸ்டரை வச்சு இதை வச்சு பண்ணிடலாம். லவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். இல்லை எனக்கு என்னென்னா அந்த மாதிரி கதையாக அமைஞ்சது. நாய் சேகர்னு ஒரு படம் நான் எதாவது லவ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அடுத்தது காஞ்சூரிங் என்ன பண்ணி பேய் கூட நடிச்சு பேய் லவ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ இப்படியே அதுங்க கூட சேர்ந்து சமாளித்து ஓடிடலான்னு நினைக்கிறேன். சரி, இந்த கேள்வி வந்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட கேட்கணும்னு ஆசை இருந்துச்சு. நம்ம ஒவ்வொரு டிரான்சிஷன் ஆகும்போதும் நமக்கு அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஹீரோவாக ஃபஸ்ட்டு ஷாட் நடிக்கும் போது எப்படி இருந்தது? ஹீரோ நம்ம தான் ஹீரோப்பா. அது எப்படி சொல்கிறதுன்னா, அதான் நான் முன்னாடி இதுக்கான பதிலை சொல்லிட்டேன்.
எந்த விதமான பெரிய டேலண்ட்டும் இல்லாமல் ஒரு பார்க்க ஹீரோ லுக் இல்லாத ஒருத்தன் அன்றைக்கி வந்து அந்த ஃபஸ்ட்டு ஷாட் முன்னாடி நின்று அந்த அந்த ஹீரோன்ற அந்த பேரோடு நடிக்கிறதுன்றது பல பேருக்கு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இதை எடுத்துக்கலாம். ஏன்னா நான் அந்த மாதிரி நிறைய பேரை பார்த்து தான் வளர்ந்துருக்கேன். ஸோ உண்மையிலே ரொம்ப விடாமுயற்சியோடு ரொம்ப கஷ்டப்பட்டால் எல்லாருக்கும் சினிமாவில் ஒரு இடம் இருக்குங்கிறது எனக்கு அந்த ஃபஸ்ட்டு ஷாட்டில் தெரிஞ்சுது. அதுக்கு மிகப்பெரிய நன்றி நான் அந்த இடத்துல ஏஜிஎஸ் கல்பாதி அகரம் சாருக்கும் கொடுத்து சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் தான் அந்த முதல் வாய்ப்பு. மதராசப்பட்டினம் என்னோட முதல் படமும் அவரோட அந்த கம்பெனியில் தான் நடித்தேன். ஹீரோவாக முதல் படமும், அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய படமாக காஞ்சூரிங் கண்ணப்பனும், இப்போ அதுக்கான பார்ட் 2வும் திருப்பி அங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே அவர் மூலமாக தான் நடக்குது. ஸோ எல்லாரும் சொல்லுவாங்கள்ல, நீங்கள் சாப்பிடும் அரிசியில் உங்கள் பேர் இருக்குன்னு. எனக்கு பொறுத்த வரைக்கும் 2 பேர் இருக்குன்னு சொல்லலாம். ஒரு பக்கம் கிரேசி மோகன் சாரும், இன்னொரு பக்கம் கல்பாத்தி அகரம் சாரும் பேர் தான் இருக்குது. This is V Awards 2024. Our title sponsor NAC Jewelers, crafting bonds of pure love since 1973. Powered by GVM NSFA Academy, co-powered by Gold Winner, Archie, VK Allure Derma Clinic, digital partner VTAKIS, event by Twilight Creations.